கிளவுட்ல ஒரு சின்ன அவுட்டேஜ் ஆச்சுன்னா தட் கேன் காஸ்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபார் பிசினஸஸ். ஸோ இதுதான் வந்து அக்டோபர் 19th and 20th AWS ஆன ஒரு அவுட்டேஜ். இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அவுட்டேஜ் சொல்லிக்கிறாங்க இல்லையா பிரதீப்? ஆமா சார், இதுதான் உலகிலேயே பெரிய லார்ஜ் அவுட்டேஜ் ரீசெண்டா AWS இருக்கு. இது வந்து ஒரு பில்லியன் அண்ட் ட்ரில்லியன் ஆஃப் டாலர்ஸ் லாஸ் ஆயிருக்கு நிறைய கம்பெனிக்கு. இட் இஸ் ட்ரெமெண்டஸ். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ளா. பரத், நீங்க என்ன சொல்றீங்க? குறிப்பா சொல்ல ஃபிளிக்ஸ், ஜூம், மல்டிபிள் சாஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் யாரெல்லாம் AWSல இருக்காங்களோ அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வர்ஜீனியா ரீஜன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு இது பயங்கர பெரிய இம்பாக்ட். ஹலோ டெக்ஃபைல்ஸ், நான் உங்கள் ரத்னவேல். AWSல ஒரு மேஜர் அவுட்டேஜ் அக்டோபர் 19th and 20th ஆயிருக்கு இந்த மாசத்துல. ஸோ அந்த அவுட்டேஜ் வந்து காஸ்ட் மெனி பிஸ்னஸஸ் மேஜர் லாஸ், டவுன் டைம், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம் இன்டர்நெட்ல, பீப்புள் ஆர் ரிப்போர்ட்டட். ஸோ இந்த அவுட்டேஜை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பேச போகிறோம். ஸோ வி ஹாவ் Pradeep and Bharath representing Mithra consulting from Chennai. ஸோ இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல இந்த அவுட்டேஜ் எப்படி ஆச்சு, இதுல இருந்து என்ன லெசன் நம்ம லேர்ன் பண்ணலாம், எந்த அளவுக்கு இந்த அவுட்டேஜ் வந்து பாதிப்புக்கு எடுத்திருக்கு இண்டஸ்ட்ரியில, இந்த அவுட்டேஜ் ஃபியூச்சர்ல வந்ததுன்னா இதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதை பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல பேச போறோம். வெல்கம் பிரதீப் அண்ட் பரத் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். ஓகே, லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். இந்த AWS அவுட்டேஜ் என்ன ஆச்சு, அதை பத்தி உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது சொல்றீங்களா பிரதீப்? கண்டிப்பா சார். பேசிக்கா நம்ம கிளவுட ரீஜன்னு சொல்லுவோம். ரீஜன்றது இப்ப இந்த நடந்த அவுட்டேஜ் பாத்தீங்கன்னா US ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு அவுட்டேஜ் நடந்துச்சு. இந்த அவுட்டேஜ் நடந்ததுனால பல ஆயிரக்கணக்கான சர்வர் ஆக்சசபிலிட்டி இல்லாம போயிடுச்சு. இதனால அப்ளிகேஷன் டவுன் டைம் எல்லாம் ரிப்போர்ட் ஆச்சு. ஸோ இப்படி நம்ம ரீஜன் சொல்றப்ப இது எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்னா US ஈஸ்ட்னு ஒரு ரீஜன் சொல்லுவோம், US வெஸ்ட் அப்படின்னு ஒரு ரீஜன் சொல்லுவோம். இது இந்த ரீஜன் கீழே நம்ம வந்து ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு பக்கத்துல உள்ள ஊருங்களுக்கெல்லாம் 100 கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் டேட்டா சென்டர்ஸ் வச்சு ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜோன்ஸ் சொல்லுவோம். இது அவைலபிலிட்டிக்காக ரீஜனுக்கு கீழே ஜோன் வரும். இது வந்து ஒரு 4 ஜோன் 3 ஜோன் அந்தந்த ஊருக்கு நம்ம ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ஜோன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு நடந்த அவுட்டேஜ்ல 4 ஜோன் இருந்திருக்கு. அந்த 4 ஜோன்லயுமே ஆக்சசபிலிட்டி ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து இப்ப நான் வந்து மல்டிபிள் ஜோன்ல என் சர்வர் வச்சிருந்தாலுமே என்னால என் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிசினஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான இஷ்யூவை கிரியேட் பண்ணிருக்கு இந்த தடவை நடந்த அவுட்டேஜ். Where customers had an high availability also still faced a problem. நீங்க ஸோ இதெல்லாம் பிரதீப் சொன்ன மாதிரி சார், ஹை அவைலபிலிட்டி எனேபிள் பண்ணியிருந்தாலும் நம்ம வேற ஜோன்ல வேற ரீஜன்ல நம்மளால செட்டப் பண்ண முடியும். எனேபிள் பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இம்பாக்ட் பண்ண குறைச்சிக்கலாம். பட் இது ஜென்ரலாவே மக்களுக்கு ஒரு பர்செப்ஷன் என்னன்னா, கிளவுட் போனா அதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த அவைலபிலிட்டி ஜோனா இருந்தாலும் சரி, ரீஜன் எல்லாமே வந்து கிளவுட் வில் டேக் கேர் நினைச்சுதான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த கிளவுடுக்கு போறாங்க ஆக்சுவலா. ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த அவுட்டேஜ் எப்படி வந்து காஸ்ட் டிஸ்ட்ரப்ஷன் ஆக்சுவலா. வாட் இஃப் இப்போ ஒரு கஸ்டமரே வந்து இந்த 2 அவைலபிலிட்டி ஜோன்ல எடுத்துருப்பாங்க இல்லையா சர்வீசஸ். ஏன்னா ஒரு அவைலபிலிட்டி ஜோன் போச்சுன்னா இன்னொரு அவைலபிலிட்டி இருக்கு. ஏன் இந்த அவுட்டேஜ் வந்து டோட்டலா டார்க் ஆயிடுச்சு? இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா Amazon.com சொல்லலாம். Amazon.com வந்து மல்டிபிள் ரீஜன்ல வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கே இந்த இடத்துல ஃபீல் ஆனாலும் மல்டிபிள் ரீஜன்ல இருக்கிறதுனால ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்ப மல்டிபிள் ஜோன்ல அங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்களே இப்ப ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும் பண்ணாலும் அந்த வெப்சைட் டவுன் ஆயிருக்கும். ஸோ இதோட டிசைன் அப்படி பண்ணியிருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனோட டிசைன் இப்படி பண்ணதுனால அவங்க அந்த இதுல இருந்து தப்பிச்சு வந்தாங்க. பட் இந்த மாதிரி இல்லாத டிசைன்ஸ்னால அப்ளிகேஷனோட டவுன் டைம் நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு என்டையர் ரீஜனே ஆக்சசபிலிட்டி இல்லாம போகுன்றது அன்எக்ஸ்பெக்டட். ஆனாலும் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், நம்ம என்னதான் சேஃபா கிளவுட்ல ரன் பண்ணியிருந்தாலும் ஒரு ரீஜன் ஒரு டார்க்கா ஒரு டைம் ஆச்சுன்னா அப்ப நம்ம சர்வீஸ் டவுன் ஆகுதான் அப்படின்றது எடுத்துக்கலாம் ஆக்சுவலா.
ஃபென்டாஸ்டிக். என்ன இந்த அவுட்டேஜ் ரியல் காஸ் என்ன? பவர் இஷ்யூவா, நெட்வொர்க் ஃபெயிலியரா, இல்ல வேற எதனாவது அசோசியேட்டட்? ஸோ இது வந்து நம்ம பவர் ஃபெயிலியர் கிடையாது, ஒரு நெட்வொர்க் ஃபெயிலியரும் கிடையாது. ஸோ இன்டர்னலா ஒரு கம்ப்யூட்டர்ல சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வர் கம்யூனிகேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த வெப்சைட்டையோ அப்ளிகேஷனையோ ஆக்சஸ் பண்றப்ப அவரால் ரீச்சபிலிட்டி கொடுக்க முடியல. எதனாலனா நம்ம டொமைன் நேமிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். Amazon.com டைப் பண்றப்ப அவரால் அந்த இடத்துல வந்து லேண்ட் பண்ண முடியல. எதனாலனா டிஎன்எஸ்ல இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய ரெக்வஸ்ட் வந்து வந்து எங்க டைவர்ட் பண்ணி எப்படி ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும்ன்றது தெரியல. ஸோ இது ஒரு Amazon.com was running fine. Amazon இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இல்லாத வேற ஒரு சர்வீஸ் ABC கம்பெனி. அதுல பாத்தீங்கன்னா Amazon.com ரன் பண்ணணும்னா உங்களுக்கு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வேணும், டேட்டா பேஸ் வேணும், சர்வீஸ் பஸ் வேணும், நிறைய சர்வீசஸ் வேணும். இதெல்லாம் லிங்க் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி ஒர்க் பண்றப்ப அந்த டிஎன்எஸ் ஒரு ஃபிளா கிரியேட் பண்ணிடுச்சு இந்த அவுட்டேஜ்னால. ஏன்னா reachability இல்ல, இன்டர்நெட் reachability இல்ல. So the domain name system which is responsible to take the traffic பண்ணி கொண்டு போய் அந்த ஒரு வழிகாட்டி மிஸ் ஆயிடுச்சு. அது மிஸ் ஆனாலும் எல்லாமே போயிட்டே இருக்கு. ஆனா எங்க போகணும்னு தெரியாம போய்கிட்டே இருக்கு. ஓ, புரியுது. ஸோ இது பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் சர்வீஸ் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சம்திங் வென்ட் டவுன். ஸோ ஒரு பேனிக்கோ கிரியேட் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும். ஏன்னா இது ஒரு பிளான்ட் டவுன் டைம்னா எல்லாருக்கும் ஒரு இமெயில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ திஸ் வாஸ் அன்பிளான்ட் இல்லையா? ஆமா, டோட்டலி அன்பிளான். அண்ட் எல்லா சர்வீசஸ் அண்ட் பேக் போன் மெயினா வந்து DynamoDB அது மாதிரி AWS இருக்கு. எல்லா சர்வீசஸும் டவுன் ஆகும். ஒரு சர்வீஸ் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பிரேக் ஆகும். இப்போ இது வந்து யூஎஸ்ல பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும்தான் ஆயிருக்குறீங்க. இதனால வந்து நம்ம இந்தியன் சர்வீசஸும் அஃபெக்ட் ஆயிருக்குமா? இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு எட்ஜ் சர்வர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு எட்ஜ் சர்வர் அங்க இருக்கிறப்ப அந்த எட்ஜ் சர்வர்னால இஷ்யூ வரலாம். அந்த சர்வர் க்ளோஸ் பண்ணிருந்தா டவுன் ஆயிடும். சோ அவங்களோட ஆர்கிடெக்சர் படி அவங்க அங்க இருக்கிறப்ப அந்த ரீஜன்ல இருந்து அவங்க வர்றப்ப அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இல்லாம போயிடும். இல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்கும், ஸ்லோனஸ் லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா அவங்க அந்த ரீஜன் போக மாட்டாங்க, வேற ரீஜன் போவாங்க. கிளைண்ட் எங்க வேணா இருக்கலாம், ஆனா இங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டவுனோட ரீஜன் ஹோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் தே வுட் ஹேவ் இம்பாக்ட். ஓகே, குட். நம்ம இது இவ்வளோ AWS பத்தி பேசுறப்ப இதே மாதிரி 2023ல அஷூர்லயே ஒரு பெரிய அவுட்டேஜ் நடந்துச்சு. அஷூர்ல வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களோட கூலிங் யூனிட் ஓவர் ஹீட். இது சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர்ல 2023ல இதே மாதிரி பிப்ரவரி மாசம் நடந்திருக்கு. எல்லா சர்வீசஸும் டவுன் டைம் பேனிக் ஆகி கிரியேட் ஆகி, இது வந்து அவங்களோட ஏசி கூலிங் சிஸ்டம்னால. ஸோ அப்போ அங்கே உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ மூவ் நடக்காது, ஏன்னா கூலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே மல்டிபிள் ரூட் காஸ் இருந்தாலும் we should have a clear thought design on how to keep our application resilient. ஓகே, அதாவது கிளவுட் மட்டுமே நம்பி போயிடக்கூடாது, நம்மளுடைய ஓன் திங்கிங் ஆர்கிடெக்சரும் கொஞ்சம் இருக்கணும். அதுக்காக தான் இங்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் ப்ராப்பரா கன்சல்டிங் பண்ணா they know all these pitfalls. You perform something called risk assessment. So the risk assessmentல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, within region the closing up இருக்கா, இந்த மாதிரி ரிஸ்கான ப்ராப்ளம் இருக்கா, நடக்க சான்ஸ் இருக்கா, ஸோ அதுக்கு என்ன மிட்டிகேஷன் பிளான், அது எல்லாமே ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல கவர் ஆகும். பரத் சொல்ற மாதிரி எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, கிளவுடு போயிட்டா எல்லாமே கிளவுடு ப்ரொவைடர் பார்த்துப்பாங்க. கிளவுடு ப்ரொவைடர் பார்க்க மாட்டாங்க. என்ன நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தான் நம்மளுக்கு அவைலபிலிட்டி கிடைக்கும்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பிசினஸ் நம்ம எப்பவுமே டவுன் டைமே இல்லாம ரன் பண்ணலாம். கிளவுட் டவுன் ஆனாலும் சில ரீஜன்ல என்ன நடந்தாலும் கிளவுட் என்னதான் வந்து நம்ம லோக்கல் டேட்டா சென்டரை விட ஒரு லேயர் செக்யூரிட்டி, ட்ரஸ்டட் செக்யூரிட்டி இருக்குன்னா கூட கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்றது இதுதான் இல்லையா, நம்ம கிட்ட நாங்க கொடுக்குற செக்யூரிட்டிக்கு மேல யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் செக்யூரிட்டி, ரெசிலியன்ஸ், அவைலபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவுன் டைம் இல்லாம இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஹைபிரிட் கிளவுடாவும் வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம AWS பத்தி பேசணும், அஷூர் பத்தி பேசணும், நாளைக்கு கூகுள் பத்தி பேசுவோம், எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். ஏன்னா இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம், நடக்கதான் செய்யும், யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம டிசைனை ஒன்று மல்டி கிளவுட்ல வைக்கணும், இல்லை நம்ம டிசைனை ஒன்று ஹைபிரிட்ல வைக்கணும். கொஞ்சம் டேட்டா சென்டர் ரன் ஆகும், கொஞ்சம் கிளவுட்ல ரன் ஆகும், கொஞ்சம் யூஎஸ்ல இருக்கும்,
கொஞ்சம் இந்தியாவில் இருக்கும் ஏஜ் நிறைய இன்னைக்கு வந்து சர்வீசஸ் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணி இந்த ரெசிலியன்ஸை கிரியேட் பண்றோமோ அது நம்மளுக்கு பிசினஸ் வின்னை கொண்டு வரும். ஸோ இந்த அவுட்டேஜ் பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது ஐ ஹர்ட் சம்திங் கால்ட் ரீட்ரை ஸ்டார்ம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது? கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து டைப் பண்றோம், டைப் பண்ணி ஒரு யூஆர்எல் டைப் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டைம் போய் ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ்ல போய் ஒரு ரெக்வஸ்ட் கேட்கும், நான் எங்க போகணும், எனக்கு உண்டான ஐபி என்ன, என் ரவுட் என்ன. இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிறப்போ பரவாயில்ல. இது மாதிரி ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் மேசிவா வர 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 இதாகும். நம்ம சென்னை டிராபிக் மாதிரி தான். ஒரு தடவை சிக்னல் மேனுவல்ல மாட்டினீங்கன்னா அது ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு தான் ஆட்டோமேட்டிக் பண்றது கொண்டு வரணும். ஸோ அது இட்ஸ் ஓன் டைம் டு ஹீல் பை இட் செல்ஃப். ஸோ அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட டிராபிக் சிஸ்டம் இப்படிதான். அந்த மேனுவல் போட்டு போயிட்டீங்கன்னா அதோட டைம் 3-4 மணி நேரம் கழிச்சு தான் அது ஹீல் ஆகி வரும். ஆனா ஹீல் ஆகிடும். ஸோ இந்த AWS வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் யூசர் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் தோ தே கிளைம் தட் 2 ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கூட பட் சில இதுலலாம் போய் படிச்சு பார்த்ததுல பீப்புள் ஹவ் ஃபேஸ் திஸ் அவுட்டேஜ் ஈவன் மோர் தென் a day. நெக்ஸ்ட் டே கூட இம்பாக்ட். கண்டிப்பா சார், அது உண்மையான விஷயம். நீங்க வந்து சேம் திருப்பி டேக்கிங் அப் சேம் சிக்னல் சிஸ்டம் நீங்க அசோக் நகர்ல மாட்டினீங்கன்னா அது நேரம் கோயம்பேடு வரைக்கும் நிற்கும். ஸோ அசோக் நகர்ல சிஸ்டம் நீங்க ஆட்டோமேட்டிக் பண்ணாலும் கண்டிப்பா 4-5 மணி நேரம் கழிச்சுதான் இந்த ஃப்ரீ ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ 6 மணி நேரம் கழிச்சுதான் ஈவன் வர டிராபிக் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்போ இப்பதான் நான் ரிலாக்ஸா போயிட்டு இருக்கேன். நடுவில் பாத்தீங்கன்னா 4 to 6 hours ஒண்ணுமே இருக்காது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சிக்னல் சீக்கிரம் போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவா போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். லாஸ்ட்ல உள்ளவங்க கஷ்டப்பட்டுலாம் வந்திருப்பான். இது வந்து ஒரு ஹீல் கொஞ்சம் லேட்டா. ஸோ ஆக்சுவலா டெக்னிக்கலா சொல்ல போனா கிளவுட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல டிஎன்எஸ் வந்து ரிசால்வ் ஆக மாட்டேங்குது. டிராபிக் எல்லாம் வந்து நியரஸ்ட் பாத்துக்கு மற்ற இடத்துக்கு வந்து டைவர்ட்டிங். ஆமா, தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்டார்ம் தட் ஆமா தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பக்கத்து சந்தில் 100 பேர் போயிட்டாங்கன்னா அதுவும் டிராபிக் ஆயிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல டிராபிக் இருக்குன்னா மக்கள் பை டிஃபால்ட் எல்லா இடத்துலயும் ரீரூட் ஆகும். எல்லாமே டெட் ஜாம் ஆட்டு ஒரு 3-4 hours. எதனால நீங்க திருப்பி அந்த ரீஜனுக்குள்ள உள்ள சர்வருக்கு தான் போய் எப்படி வந்தாலும் அங்க போய் சர்வருக்கு தான் வரணும்னா தான் வரும். வெரி நைஸ் ஆக்சுவலி. ஸோ if something like this happens again, what should the developers and the infrastructure team who is managing that infrastructure as a first step, what they are supposed to do? ஃபர்ஸ்ட் பேனிங் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் AWSஓ எங்க போஸ்ட் பண்ணிட்டாங்களோ அதோட ஸ்டேட்டஸ் பேஜ் போகணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற அது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம். இதுக்குதான் டிசாஸ்டர் ரெக்கவரி DR எக்ஸசைஸ் அப்படின்னு. ஸோ இது ஒரு டிசாஸ்டர். ஸோ இந்த டிசாஸ்டர்ல நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஒரு கால் பிரிட்ஜ் செட்டப் பண்ணுமா, கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் செட்டப் பண்ணுமா, என்ன மாதிரியான ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு என்ன மாதிரி கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே பாலிசியில் டிஃபைனா இருக்கணும். அண்ட் இது ஆட்டோமேட்டிக்கா கிக்கிங் ஆகும். இதுக்கான ப்ரோட்டோகால் செட்டப் பண்ணும். ஸோ நீங்க சொல்றது பார்த்தா இப்போ இந்த டிசாஸ்டரே இந்த ப்ரோட்டோகால்லாம் வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருந்த கம்பெனிஸ்லாம் உடனே வந்து இட்ஸ் நாட் bad. It's not a shock. It's not a shock. Exactly. So they know that this will happen one day. So they would have invoked this DR protocol immediately. Exactly. Typically, or a hybrid cloud environment vechirukanga, or a portion of the data synchronizing to their local data centers. They would have restarted the function for the local data centers. Exactly. So அந்த டைம்ல அவங்க அதோடைய வேல்யூ தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ, இந்த ஒரு அவுட்டேஜ்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான் இல்லையா இதுவும். லைக் நம்ம இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகல அதே மாதிரி வருமுன் காப்பும் மாதிரி அப்சர்வபிலிட்டியை ப்ராப்பரா வச்சிருந்தாங்கன்னா ஒரு அப்சர்வபிலிட்டின்ற டேர்ம் கொஞ்சம் அப்சர்வபிலிட்டினா இப்ப இந்த மாதிரி ஒரு அவுட்டேஜ் நடக்குது. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிந்தட்டிக் நாட் சிந்தட்டிக்லாம் சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ரீ ரெடினஸ். ஸோ ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒரு அலர்ட், ஏதோ ஒரு லேட்டன்சி ஸ்லோனஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். உடனே எதுவுமே நடந்துடாது. ஏன்னா டிஎன்எஸ்ல கொஞ்சம் கேஷ் இருக்கும், இருக்கிறத சர்வ் பண்ணோம். ஸோ இப்போ உங்க டூல் வந்து கரெக்டா ரிப்போர்ட் பண்றப்ப நீங்க ஓகே ஏதோ சம்திங் கோயிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ட்ராக் மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு அந்த அலர்ட் சிஸ்டம் ஆம்பர்ல மூலம் பண்ணவே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம இப்போ உடனடியா டிசாஸ்டர் அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் நம்மளோட பிசினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அப்சர்வபிலிட்டி வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்காது, ஒரு நியூஸா இருக்கும்.
ஸோ அப்சர்வபிலிட்டி மானிட்டரிங் இதெல்லாம் செட்டப் பண்றது மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு, இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் காஸ்ட், இதுவரையும் இந்த இன்சிடென்ட் ஆனது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான இன்சிடென்ட் ஐ ஓப்பனிங். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு ப்ரீ ரெடினஸ், ஒரு ஆட்டோமேஷன் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும், அப்ளிகேஷன் லெவல்ல, டேட்டாபேஸ் லெவல்ல எல்லாம். ஸோ தட் அடுத்த ரீஜன் ஷிஃப்ட் ஆகுதும் ஹியூமன் டிபெண்டன்சி நம்ம மேல எதுவும் பண்ணாம ஆட்டோ ரெசிலியன்ஸா போய் எல்லாம் பண்ற டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு இன்னைக்கு we have got many things from observability which will trigger automation for us. இதெல்லாமே சேர்த்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி ஒரு சொல்யூஷனா ரெடிமேடா வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஈஸியா கண்டிப்பா அவசியம். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸும் நடக்கிறப்ப நம்ம ப்ரொவைடர் கிட்ட சைன் ஆஃப் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்து நம்மளே போய் அவங்கள்ட்ட சொல்லலாம், இதுதான் என்னோட பிசினஸ், நான் அவங்க கிட்ட இவ்வளவு டாலருக்கு சைன் பண்ணிருக்கேன், எனக்கு இதுக்கு ஒரு கிரெடிட் வேணும். ஓகே, இப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு ஒரு 4 ஹவர்ஸ்லமா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு, அது அவங்கவுங்க they should go around and see. We can go and knock the door of AWS and get a credit from him for the service disturbance. ஸோ அவனால் ரீசனபிளா என்ன பண்ண முடியுமோ அவன் அந்த கிரெடிட்டை வந்து உங்க நெக்ஸ்ட் பில்லையோ ஏதோ ஒரு மெத்தட்ல அட்ஜஸ்ட் பண்ணி அவன் கொடுப்பான். ஏன்னா 99.99% அப்டைமுக்கான ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம். ரைட். ஏன்னா இதோட டவுன் டைம் 90% இருக்கும்போது 10% வந்து இட்ஸ் ஹியூஜ் பிஸ்னஸ் இம்பாக்ட். Correct. So 99.99% in a year போட்டு பார்த்தா 4 hours 5 hours 6 hours டவுன் டைமே அதை ப்ரீச் ஆகிற மாதிரி. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ எனிதிங் பியாண்ட் தட் எனி கஸ்டமர்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ தே கோ பை ப்ரொவைடட் இதெல்லாம் எப்பயோ ஒன்ஸ் இன் பை. பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரீச் ஆகும் சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ் ஆர் த பீப்புள் who has this knowledge who can help the customer to get back whatever they will be able to do from the providers. ஸோ இதுல எனக்கு வந்து ஒரு விஷயம் கியூரியஸ். ஆக்சுவலா டிஎன்எஸ் அவுட்டேஜ்ன்றது நம்ம ரூட் காஸ்ட்ல தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா எதனால இந்த டிஎன்எஸ் அவுட்டேஜ் ஆச்சு? இட் தட் இன்டர்நெட் வென்ட் டார்க், அவங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் வேர் தே ஹவ் டேக்கன் தி இன்டர்நெட் கனெக்ஷன், அதை பத்தி உங்களுக்கு இன்சைட் கிடைச்சிருக்கா? இன்சைட் நிறைய நியூஸ் வருது. ஓகே, இன்னும் ப்ராப்பர் ஆர்சிஏன்றது ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்சிஏக்கு எப்படியுமே 7 days டைம் எடுத்துப்பாங்க. ஓகே, யூஸ்வலா ஒரு நடந்திருக்கலாம். யூஸ்வலா ஒரு ரீச்சபிலிட்டினா இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் பைப்ல வந்து இல்லைன்னா என்னால ரிசால்வ் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ மோஸ்ட்லி அங்க ஏதோ இன்டர்நெட் கன்ஜெஷன் நடந்து அதோட டோட்டல் சோக் நடந்து இவங்களால ரீச் பண்ண முடியல. ஸோ யூஸ்வலாவே டேட்டா சென்டர்ஸ் ஆர் பில்ட் வித் கான்செப்ட் ஆஃப் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். கண்டிப்பா ரிங் ஃபைபர்னுவாங்க. ரிங் ஃபைபர்ல ஒன்னு கட்டானாலும் இன்னொரு சர்வ் பண்ணும். ஒரு ஐஎஸ்பி இருந்தா இன்னொரு ஐஎஸ்பி ரெசிலியன்ஸா வச்சிருப்பாங்க. இந்த ஸ்பெசிபிக் ரீஜன்ல ஏன் நடந்துச்சுன்றது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் அந்த ஆர்சிஐ தான் இருந்தது. ஆனா டோட்டல் சோக்கு மைபி இன்டர்நெட் கூட இருந்திருக்கலாம். டிஎன்எஸ் சோக்னால நம்ம போயிட்டு வர பார்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருந்ததுனால செகண்ட் லைன்ல நம்ம போறப்ப இட் வுட் டேக்கன் இட்ஸ் ஓன் டைம் ஃபார் அஸ் டு கம் பேக். அந்த வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ வர இருக்கலாம். பட் இதோட இது இன்னும் ஒரு 7 நாள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ராப்பரா. பட் just to give confidence to people who are going to cloud, ஒரு resiliency is built across internet layer connectivity. அதுக்கு வந்து if one connectivity fails, the ring topology takes care of. Down the line server availability, storage availability, இது எல்லாமே availability zone ஒரு லேயர். அதுக்கும் மேல வேணும்னா ரீஜன் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஐ திங்க் பேக்கிங் இந்த மாதிரியான ஒர்க் லோட்லாம் வந்து மல்டிபிள் ரீஜன்ல தான் ஒர்க் ஆகும். இன்னைக்கு அவங்க கண்டிப்பா மல்டிபிள் ரீஜன் தான். ஸோ இந்த மாதிரியான அவுட்டேஜ்ல அவங்க அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க இல்லையா? இருக்கக்கூடாது. ஸோ இதுல மாற்றுறது என்னன்னா, சில கிளைண்ட்ஸ் வந்து நம்ம we are protectedன்ற ஒரு கிளவுடு போயிருக்கோம் we are safe அப்படின்னு நினைச்சிட்டு, பட் ஆனா they might fall prey into this kind of ஸோ AWS உள்ள டேட்டா இருக்கிறது ஒன்று, அப்ளிகேஷன் இருக்கிறது ஒன்று. பட் ஆனா அவங்களோட ஸ்டாண்டர்ட் வெல் ஆர்கிடெக்ட் ஃப்ரேம்வொர்க், அந்த ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் செக்யூரிட்டி என்ன, பேக்கப் பாலிசி என்ன, டிசாஸ்டர் என்ன, ஸோ அதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் லைக் நான் ஒரு பயங்கரமான ஒரு பங்களாவில் போறேன், நான் பூட்டி வைக்கல அப்படின்னா எல்லாமே திருடு போகலாம். ஆனா இதுல இந்த இன்சிடென்ட்ல டேட்டா ஏதாவது லாஸ் ஆயிருக்கா? டேட்டா லாஸ் ரிப்போர்ட் பண்ணல. இது வரைக்கும் யாரும் ரிப்போர்ட் பண்ணல. லக்கிலி இது வந்து ஒரு டிஎன்எஸ் கனெக்டிவிட்டிங்கிறதுனால டேட்டா லாஸ் ரிப்போர்ட் பண்ணல. இவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கிளவுட்ஸ் வேற ஏதாவது இன்சிடென்ட்ல அவங்களுக்கு இவர் நாளைக்கு டேட்டா லாஸ் ஆயிருக்கா? கிளவுட்ல ஆயிருக்கு பல வருஷங்கள் முன்னாடி நடுவுல எல்லாம். ஸோ ஆரம்ப காலத்துல எல்லாருமே பயந்தாங்க கிளவுடுன்னு. பட்
பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம டிசைன் நம்ம தான் மெயின்டைன் பண்றோம். ஸோ நம்ம செக்யூரிட்டியை நம்ம தான் மெயின்டைன் பண்றோம். விச் மீன்ஸ் நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டு போடாம வந்து திருட வந்துட்டோம்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நம்மளோட தான் டேட்டா சென்டர்லயே இது நடந்து. அதே மாதிரி டேட்டா மாதிரி செக்யூரிட்டி எதுவும் பிரீச் ஆகல இல்லையா? எதுவுமே இல்லை. செக்யூரிட்டி எதுவும் ரிப்போர்ட் ஆகல. ஸோ அவைலபிலிட்டி பிகாஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி லாஸ்ட் DNS பிரச்சனைனால தான் இது DNS ரவுட் DNS ஆகுதுனால இது வந்து தோ இதோடைய ரூட் காஸ் வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த அவைலபிள் சோர்சஸ் DNS ட்ராப் டவுன் ஆயிருக்கு. அதனால வந்து ஒரு ஸ்ட்ராங் கிரியேட் ஆயிருக்கு. அதனால டிலே இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஸோ சர்வீசஸ் வெண்ட் அவுட் ஃபார் சம் டைம் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். சில பேருக்கு நெக்ஸ்ட் டே கூட இம்பாக்ட் இருக்கு. இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா லெசன் லேர்ன்ட் இஸ் வெறும் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டுமே நம்பி நம்ம ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் இன்னொரு டாபிக்கும் உங்ககிட்ட கேட்கணும்னு விரும்புறேன். ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வீக்காக இருக்கலாம் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர். என்ன கேட்டீங்கன்னா ஐ கேன் ஆல்சோ பிளேம் அமேசான் ஆக்சுவலி ஃபார் திஸ். ஏன்னா அவங்க ஒன் ஆர் தி அதர் வே தே ஹவ் ஆர்கிடெக்ட் பெட்டர் சொல்யூஷன் டு அவாய்ட் திஸ், குட் ஹவ் அவாய்டட் திஸ் பர்டிகுலர் கேட்டஸ்ட்ராஃபி. கண்டிப்பா நடந்திருக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் அஜூர் பத்தி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி கூலிங் டவுன் டைம். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப சின்ன சர்வீஸ் டவுன் நடந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு பெரிய அவுட்டேஜ்னால நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதோட அனதர் டேக்அவே இஸ் என்னைக்கும் நம்ம ஒரு ரெசிலியன்ஸ் ஃபேக்டரை திங்க் பண்ணி ப்ராப்பரா பிசினஸ் மாதிரி ப்ரொடக்ஷனை மட்டும் ப்ராப்பரா வச்சு 2 மல்டி கிளவுடோ 2 ப்ரொவைடரோ இல்ல ஒரு கிளவுடு ஒரு டேட்டா சென்டர் ஹைபிரிட் மாடலையோ ஏதோ ஒரு மாடல டிசைன் ரெசிலியன்ஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு வச்சுட்டோம்னா we are happy. ஏன்னா ஒரு ப்ரொவைடர் போனாலும் இன்னொருத்தங்க இருப்பாங்க, இன்னொரு இடம் இருக்கும், அது உங்களை காப்பாற்றிக்கும். இதுல 2 விஷயம் நான் கேட்கணும். நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி மல்டி கிளவுட் சொல்யூஷன் போகும்போது கஸ்டமர்ஸ் மைண்ட் என்ன வந்துரும்னா, ஒரு கிளவுட் மேனேஜ் பண்றதுக்கே நான் வந்து கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணணும், அது ஒரு டீம் ரெடி பண்ணணும், இல்லைன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் பார்க்கணும். 2 கிளவுட் வச்சுக்கோன்னா இஸ் இட் நாட் ஆடிங் மோர் காம்ப்ளெக்சிட்டி டு த சொல்யூஷன்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் இஸ் ஆல்சோ த காஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ராடக்ட்ல 2 காஸ்ட் ஃபேக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுது. ஸோ மினிமம் கமிட்மெண்ட் இந்த மாதிரியான பல விஷயம் இன்ட்ரோடியூஸ் ஆகும். இது கரெக்டா என்னுடைய திங்கிங், இல்ல யூ ஹாவ் அ டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்? ஸோ ஒரு சேயிங் இருக்குது சார், பெனி வைஸ் அண்ட் பவுண்ட் ஃபூலிஷ் அடுக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இப்போ நான் ஏன் செலவு பண்ணணும், இதுக்கு நான் ஏன் செலவு பண்ணணும்னு யோசிப்போம். பட் ஆனால் இந்த மாதிரியான டவுன் டைம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருக்கும்போது இதுக்கான பிசினஸ் இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது, இதனால பிசினஸ்க்கு எவ்வளவு லாஸ் ஆகும். ஸோ நான் இங்க 1000 ரூபாய் செலவு பண்ண போறேன்னா, இல்ல நான் 5000 ரூபாய் எனக்கு பெனல்டி ஆர் லாஸ் ஆகும். ஸோ வாட் ஆம் ஐ கோயிங் டு பேலன்ஸ்? ஸோ இட்ஸ் அ ஆக்ட் ஆஃப் பேலன்ஸ். ஸோ அண்ட் ஆர்கிடெக்ட் பிரதீப் இனிஷியலா சொன்ன மாதிரி எப்படி இதை என்டையர் ஆர்கிடெக்ட் பண்றோம், இதை ஒரு 2 இடத்துல வேணுமா, 2 ரீஜனுக்கு வேணுமா, எவ்வளோ வேணும், ஸோ இது ஃபுல்லா ஆர்கிடெக்ட் பண்ணி எவ்வளவு காஸ்ட் ஆகும், இதோட டவுன் டைம் ஆச்சுன்னா பிசினஸ் இம்பாக்ட் என்ன. ஸோ பிசினஸ் டு பிசினஸ் இதோட இம்பாக்ட் மாறும், காஸ்ட் மாறும். ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் பிசினஸ் டு பிசினஸ். சொன்ன மாதிரி நீங்க கேட்டவனே ஆக்சுவலா இந்த காஸ்ட் அதிகமா பே பண்றோம்ன்றது ஒரு மித்து. என்னோட பிசினஸுக்கு என்ன என் நீடோ அதை மட்டும் நான் டிசைன் பண்ணி ப்ராப்பரா வச்சேன்னா டேட்டா சென்டர் காஸ்டோட கம்மியாடும். ஏன்னா டேட்டா சென்டர்ல வந்து கேபெக்ஸ் ஓபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கேபெக்ஸ் போட்டு எவ்ரி 3 இயர்ஸ் சர்வரை மாத்தணும். புது இப்போ கேபெக்ஸ் அதிகம், ஆபரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆபெக்ஸ் அதிகம், கேபெக்ஸ் இல்ல. ஆக்சுவலா கேபெக்ஸ் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆபெக்ஸ் இல்ல. இப்ப AWS Azure எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க போய் உட்காந்து பேனல் ஆப்ரேட் பண்ணலாம், சைட்ல ஏஐ வந்துருச்சு. எனக்கு இந்த மிஷின்ல இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களே ஒரு சேஃப்டி இதா கொடுத்து இப்படி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து உங்களோட டிசைன், உங்களோட பிசினஸ் நீடுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a great cakewalk for business entrepreneurs to spend less on it. நம்ம ஆடியன்ஸ்க்கு இப்போ ஏஐ பத்தி இந்த ஸ்பெசிபிக் கிளவுட் டாபிக் அலாங் வித் ஏஐ ஏதாவது யூ ஹாவ் எனிதிங் டு சே டு அவர் ஆடியன்ஸ்? ஏன்னா ஏஐன்றது எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் நிறைய வீடியோஸ் we are creating, and we are getting a lot of comments from people. They are more crazy about new things coming in AI agents. ஒரு பெரிய டாபிக் போயிட்டு இருக்கு. அப்புறமா ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்,
இன்னும் ஒரு சைடுல பாத்தீங்கன்னா நிறைய பிக் கார்பரேட்ஸ் ஆர் ஸ்லைசிங் டவுன் த மேன் பவர். அது ஒரு மித்தா இல்ல ஃபேக்டான்றது தெரியல. பட் வாட் இஸ் யுவர் லுக் அவுட் ஆன் ஏஐ? ஏஐ வந்து ஒரு நல்ல சபார்டினேட். இப்போ என்னோட ஒர்க்குக்கு he is going to be a very good subordinate partner. Okay, he won't be able to take my work. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண வருவாரு, ஹெல்ப் பண்ணிட்டு அவர் கூட அவர் வேலையை பார்ப்பாரு, நான் என் வேலையை பார்ப்பேன். ஆனா நீங்க எல்லாம் அந்த வேலை நடக்காது. ஸோ அது ஒரு கிளாஸ்க்கு எக்ஸாம்பிள் சார். நம்ம இப்போ இந்த டைம்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், நிறைய ஏஜென்ட்ஸ் கிளவுட் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஆகும், எனி அனாமலிஸ் ஆர் அன்யூஷுவல் இந்த ஏஜென்ட்ஸ் அலர்ட் ட்ரிகர் பண்ணி பரத் பிரதீப் அன்யூஷுவல் பிஹேவியர் அனாமலி பிஹேவியர் கொஞ்சம் போய் பாருங்க. ஸோ சப்போர்ட்டிவ் இங்கிலீஷ் பிஹேவியர் இப்போ உட்காந்து ஏதாவது அலர்ட் இருக்கா மாட்டரே பார்த்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அன்யூஷுவல் பிஹேவியர் மானிட்டர் பண்ணி அலர்ட் வந்து இன்னைக்கும் பரத் சொன்ன மாதிரி ஏஐ ஏஜென்ட்டுக்கு யாருமே ஆக்சஸ் கொடுத்தது இல்லை, சர்வருக்கு போய் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கொடுத்த நிறைய பேர் பயங்கரமா ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது நிறைய இன்டர்வியூஸாவே வந்துருக்கு. ஸோ ஏஐ ஏஜென்ட்டை பொறுத்தவரை ஒரு நல்ல நண்பர் வந்து டைம்லி ஹெல்ப் பண்ணிட்டு அவர் போயிடுவார். அவ்வளவுதான். நம்ம சொல்றது அவர்கிட்ட நம்ம கரெக்டா ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கிக்கணும். அவர்கிட்ட நம்மளுக்கு என்ன விரும்புறது கேட்டா அவர் கரெக்டா ஹெல்ப் பண்ணிட்டு அவர் போயிடுச்சு. வெரி நைஸ். இந்த AWS அவுட்டேஜுடைய ரூட் காஸ் சொல்ல தெரியலனாலும் we have the high level visibility. ஒரு அவுட்டேஜ் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுப்போம், அதுல இருந்து என்னென்ன லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஆர்கிடெக்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி விஷயம் நம்ம மைண்ட் வச்சிருக்கணும். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ் இருக்காங்க. மல்டி கிளவுட் ப்ரொவைடர் போறதுனால நிறைய சிறப்பு ஏற்பட்டானா ரியல் ஃபேக்ட் என்னன்னா it will also add value at the same time. It also can reduce cost and Pradeep சொல்லியிருக்காரு. And also it's sweet nice ending on AI talk. Okay, இதை பத்தி இன்னும் நிறைய பாட்காஸ்டும் நம்ம பண்ண போறோம். பட் இதோடைய ரியல் ரூட் காஸ் வந்த உடனே we will be submitting ஒரு blog article about what actually has happened and what solved this problem. To the detailed write-up you can watch gcloudtechphile.com website. We will publish it, and then we will also have more podcasts like this, exploring more topics related to cloud, data security, information security, as well as infrastructure best practices on hybrid cloud and multi-cloud platform. So thank you very much, Pradeep and Bharath. Before we wrap up, can you also talk about Mithra Consulting a bit? What you do actually, where you are located? So Mithra Consulting, we are located in Chennai. And what we do, we started off with IT audits, SOC 2, ISO 27001, HIPAA, PCI, various compliance regulatory requirements. For example, India, SEBI regulation, RBI regulation, IRDA regulation, credit card information, data PCI. So, this பண்ணும்போது அவ்வளோ application vulnerability assessment testing. அதுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் மேனேஜ் கிளவுட் சர்வீசஸ் அது பண்றோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு சாஃப்ட் டீம் இருக்கு அண்ட் லாட் அரௌண்ட் ஐடி சொல்யூஷன். ஓகே, ரிமோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க வந்து ப்ராப்ளி we all are hand in hand working. இப்போ பரத் போய் vulnerability penetration testing உங்களுக்கு பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கா நீங்க இல்ல எனக்கு இந்த SSH போட்டு தெரியல, ஸோ வாட் இட் இஸ் அபவுட் அப்படின்னா நாங்க உடனே we take it up and we tell you that இவ்வளவுதான் விஷயம், இதை நீங்க போட்டு ஃபயர் வால் வச்சு க்ளோஸ் பண்ணீங்கன்னா இட் கோஸ் ஆன். ஏன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, நாங்க உங்களுக்கு அசஸ் பண்ணிட்டு நீங்க வெளில போறப்ப அந்த பிசினஸா இருக்கு. பட் வி ட்ரை டு மேக் ஷுர் வி ஹேவ் எவ்ரிதிங் இன் ஒன் ஹவுஸ் அண்ட் வி கம் ஹெல்ப் யூ. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, இதை ஆக்டிவைஸ் பண்ண முடியும் அப்படின்றத வி கம் செட் வித் யூ. பேசிக்கா சார் நாங்க வந்து உங்க பிசினஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், உங்களோட டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். நீங்க நிறைய டெக்னாலஜி வச்சிருக்கீங்க, அதை கம்மி பண்ணி இந்த பிசினஸ்க்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுவோம். அது இதுதான் மேஜரா நிறைய விஷயங்கள் பண்றோம். 99% we are trying to digitalize all organization irrespective of BFSI or in the industry or down. Okay, எதுனாலும் we are trying to help people make secure access, grow business. And you have your in-house team for support, right? ஆமா, மானிட்டரிங் டீம் தனியா இருக்காங்க, ஸ்டாக் மானிட்டரிங் டீம் தனியா இருக்காங்க. மேனேஜ் சர்வீசஸ்னா இப்போ நீங்க ஒரு கிளவுட் வச்சிருக்கீங்க, பட் எனக்கு இப்ப இதனால ஒன்றும் பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இதுக்கு நான் ஒரு மேன் பவர் போட முடியாது அப்படின்னா we come to you, we sign a contract,
அந்த குளோபல் பார்ட்டை மட்டும் நாங்க எடுத்து பார்த்தோம். அதோட செக்யூரிட்டி பார்ட்டும் பெரிய சைன் அப் அதையும் நாங்களே எடுத்து இது மாதிரி we take all type of services. இப்போ நீங்க பழைய மாடல் அப்ளிகேஷன்ல இருக்கீங்க, அதை மாடர்னைஸ் பண்ணணும். we come with you with your application team, அதை மாடர்னைஸ் பண்ணி இன்னைக்குள்ள பிசினஸ் ட்ரெண்டுக்கும் ஒரு கொண்டு போகும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஸ்லோவா இருக்க முடியாது, எல்லாமே ஃபாஸ்டா மாற்றும் போது எல்லா வகையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எல்லாமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்லாம் எக்ஸ்டெண்டட் டீம், உங்களோட எக்ஸ்டெண்டட் டீமா ரைட், அண்ட் ஓவரால் கம்பெனி growth-க்கு will also be part of the growth. And one more, in addition to Mithra Consulting, as a founder of G Cloud Networks, we are Google Cloud partners, and we, along with Mithra Consulting, have taken up a few turnkey projects. So I'm proud to say that with the help of Pradeep and Bharath, we were able to turn a lot of solutions into a meaningful solution which has added value to businesses. They should bring in more information to general public. Actually, a lot of customers out there don't unaware of the risks, and they are actually looking for partners, system integrators to come and educate them as well as help them implement solution on the cloud, then grow along with their business. The infrastructure is a resilient and highly scalable and highly resilient infrastructure. So thank you very much for making time, Pradeep and Bharath. For audience information, both of your contacts are available in the description, including G Cloud Networks contacts and Mithra Consulting, and the entire portfolio is given in the URL below. So feel free to contact us if you look forward for any solution in infrastructure, security, cloud, anything related to IT. Thank you very much. Thank you so much, sir. Thank you. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். லேட்டா சொல்லுவோம்.